ஓம் கணேசாய நமக. பணிவளர்ந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய். 2025 செப்டம்பர் மாத ராசி பலன்கள். மேச ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம். உங்களை பொறுத்தமட்டில் குருவின் பார்வை பெற்ற வக்கர சனியும் ராகுவும் உங்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்கின்றார். நவாம்சையில் நீசம் பெறக்கூடிய உங்களுடைய ராசி நாயகன் செவ்வாய் 6இல் மறைந்த போதிலும் கூட, அவர் நவாம்சையில் நீச்சம் அடைந்தாலும் கூட, குருவின் கேந்திரத்தில் இருக்கின்ற காரணத்தினாலே அவரும் வல்லமை பெற்றே விளங்குகின்றார். இந்த 3 கிரகங்களும் உங்களுக்கு மிகவும் சாதகமான சூழ்நிலையில் இருக்கின்ற காரணத்தினால இந்த மாதத்தில் உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே நிறைவு பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இது விளங்கும். குறிப்பாக ராசி நாயகன் குருவின் கேந்திரத்தில், அவர் குரு இருக்கக்கூடிய இடத்திற்கு 4ஆம் இடத்துல இந்த செவ்வாய் பகையாகி நவாம்சையிலே கடகத்தில் நீசமான போதிலும் குருவின் கேந்திரத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே ஒருத்தருக்கொருத்தர் ஈர்ப்பு சக்தி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கேந்திரங்களில் இருக்கக்கூடிய ஒன்றுக்கொன்று இருக்கக்கூடிய கிரகம் என்பதனாலும் குரு என்பவர் உங்களுக்கு சாதகமான கிரகம். அவர் 3ஆம் இடத்துல மறைந்த போதிலும் மறைமுகமான நல்லதை செய்து கொண்டு இருக்கின்றார். இது ஒரு முக்கியமான விஷயம். மேசராசியை பொறுத்தமட்டில் குரு 3ஆம் இடத்துல மறைஞ்சுட்டார், அதனால் நமக்கு எல்லாமே ஸ்தம்பிச்சு போயிடுச்சு அப்படின்னு நினைக்க வேண்டாம். அவர் மறைமுகமாக சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறார், அதுதான் விஷயம். மறைமுகமாக சில கட்சி தலைவர்கள் அவங்க உறவினர்களுக்கு நேரில் கேட்கும்போது மற்றவங்க முன்னிலையில் அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுப்பா, போய்ட்டு போப்பா அப்படின்ட்டுருவாங்க. அவங்க போனதுக்கப்புறம் பின்னாலேயே ஆள் விடுவாங்க. ஆள் விட்டு அவங்களுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட சில தலைவர்களும் கட்சியில் இருப்பாங்க. அதுபோல், அதாவது இன்டைரக்டாக மறைமுகமாக சில யோகங்களை செய்யக்கூடிய ஆற்றல் சக்தி இந்த 3ஆம் இடத்திலே மறைந்த குருவுக்கு அமைந்திருக்கின்றது. ஆக கிட்டத்தட்ட உங்களுக்கு 4 கிரகங்கள் முழுமையான சப்போர்ட்டில் தான் இருக்கிறாங்க. 5வது கிரகமாகிய சந்திரன், இவரும் மறைந்து இருக்கின்றார். 4க்குரிய சந்திரன் வளர்பிறை சந்திரன் ஆகி 8ஆம் இடத்துல போய் மறைந்து நீசப்பட்டதனால இது ஒன்றுக்கு பலவாறான பல சுகங்களை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாகவும் இந்த சந்திரன் விளங்குகின்றார். ஆக கிட்டத்தட்ட 5 கிரகங்கள். ஃபஸ்ட்டு சனி ராகு ஏற்கனவே அவங்க 11 தான் இருக்கிறாங்க. சனி இன்னும் 12ஆம் இடத்துக்கு போகலை, சனி பயிற்சி ஆகவில்லை இன்னும். அவர் வருகிற மார்ச் மாதம் 6ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 6ஆம் தேதி தான் மீனத்துக்கு போகிறாரு. அப்போ தான் உங்களுக்கு 7.5 நாட்டு சனி தொடங்கும். அதுவரையில் அவர் யோகச்சனியாகத்தான் இருக்கின்றார். அவரோடு ராகு சேர்ந்திருக்கின்ற காரணத்தினாலே சனியும் ராகுவும் போட்டி போட்டுக்கொண்டு உங்களுக்கு யோகங்களையும் போகங்களையும் கொடுக்கக்கூடிய வகையிலே ஆல்ரெடி இருக்கின்றார்கள். இது பத்தாக்குறைக்கு பருத்தி புடவையாக்காச்சு, புடவை கையில் கிடைச்சது போல குருவின் பார்வையும் சேர்ந்து கிடைக்கும். ஆக இங்கே 3 கிரகங்கள் உங்களுக்கு சதுராட்டம் ஆடி உங்களுடைய யோகங்களையும் போகங்களையும் அள்ளித்தர கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள். 1. அடுத்து ராசி நாயகன் செவ்வாய் 6ஆம் இடத்துல மறைந்த போதிலும் நவாம்சையில் நீசம் பெற்ற போதிலும் குருவுக்கு கேந்திரத்திலே இருக்கின்ற காரணத்தினால இங்கேயும் குரு இன்டைரக்டான சப்போர்ட் தான். சப்போர்ட் பண்ணி செவ்வாய்க்கு அதிகமான யோகங்களை கிடைக்கக்கூடிய வகையிலே செய்கின்றார். அடுத்தபடியாக 4ஆம் இடத்துக்குரிய சந்திரன் 8ஆம் இடத்துல மறைந்து நீசப்பட்டதனால சுகபோகம் ரொம்ப தெளிவாக கிடைக்கும். இனி நம்ம வரிசையாக பார்க்கலாம். ராசி நாயகன் முதலிருந்து பார்ப்போம். ராசி நாயகன் 1ஆம் இடத்துக்குரியவன். இங்கே மேச ராசி லக்னேசனாகிய செவ்வாய் 6ஆம் இடத்துல, அதாவது அசுபக்கிரக வரிசையிலே வரக்கூடிய கிரகம் 6ஆம் இடத்திலே மறைந்து இருப்பது யோகம். இப்போ உதாரணமாக மகர ராசிக்காரங்களுக்கு சனி 3ஆம் இடத்துக்கு போயிடுச்சுன்னு சொன்னால் அது ரொம்ப யோகம். அதே போல தான் மேசராசிக்கு அந்த செவ்வாய் 6ஆம் இடத்திலே மறைந்து விட்டார் அப்படின்னு நினைக்க வேண்டாம். மறைந்த போதிலும் அவர் தன்னுடைய 8ஆம் பார்வையினால் உங்கள் வீட்டை பார்த்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால கௌரவம், செல்வம், செல்வாக்கு, அந்தஸ்து உயர். உங்களுடைய வீர தீர செயல்பாடுகளெல்லாம் அந்த வெளி உலகுக்கு தெரியக்கூடிய வகையிலே உங்களுடைய திறமைகளை டிஸ்சார்ஜ் பண்ணுவீங்க. அப்படிப்பட்ட அருமையான யோகம். உங்களுக்கு இயல்பாகவே தைரியம் அதிகமாக இருக்கும். மேசராசிக்காரங்களுக்கு தைரியத்தை பற்றி சொல்லிக் கொடுக்க வேண்டியதில்லை. நீங்கள் ஏற்கனவே போன ஜென்மத்தில் அந்த படை தளபதியாக பிறந்தவர்கள். நீங்கள்
முருகன் உங்களுக்கு அதிதேவதையாக இருக்கக்கூடியவர். குறிப்பாக பழனி ஆண்டவர். முருகன்லையும் எல்லா முருகனும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒவ்வொரு முருகனுக்கும் ஒவ்வொரு ஒரு கேட்டகரி உண்டு, கேரக்டர் உண்டு. இப்போ திருச்செந்தூர் முருகன் அவர் குருவாக இருக்கின்றார். சுவாமிமலை அவர் உபதேசம் பண்ணக்கூடிய வகையில் இருக்கின்றார். பழனி ஆண்டவர் போர்க்குணம் முடிந்து அவர் கோச்சுக்கிட்டு போனவன். அந்த கோபச்சுக்கிட்டு போனதுனால அவருக்கு கம்பீரம், அந்த குதர்க்கம், கோபதாபங்கள் எல்லாமே அதிகரிச்சிருக்கும். அதனால தான் படை தளபதியாகிய செவ்வாய்க்கு அதிதேவதையாக சித்தரிச்சிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட நீங்கள் மேசராசியில் பிறந்திருக்கிறீன்னு சொன்னால் போன ஜென்மத்தில் இதே போல் மேச லக்கணமாக இருந்தாலும் பொருந்தும். மேச லக்கணத்துக்கு தான் அதிகமாக பொருந்தும். மேசராசியை விட மேச லக்கணத்துக்கு அதிகமாக பொருந்தும். மேச லக்கணத்திலே பிறந்தவர்களுக்கு முன் ஜென்மத்தில் படை தளபதியாக பிறந்தவர், படைபலத்தை நடத்தி செல்லக்கூடிய தளபதியாக பிறந்தவர்கள் என்பதனால முன்கோபம் இருக்கும், பின் இறக்கம் இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கங்க. ஒருத்தனை ஏன் எதுக்குன்னு கேட்காம ஒரு தப்பு பண்ணிட்டான்னு கேள்விப்பட்டவன் டமார்னு ஒரு கணத்தில் ஒரு கொடுப்பீங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் விசாரித்து தெரிஞ்சதுக்கப்புறம் பையன் மேலே தப்பு இல்லை அப்படிங்கிற உடனே அவனை தடவி கொடுத்து அவனுக்கு என்னென்ன செய்யணுமா தடவி கொடுப்பீங்க. அது பின் இறக்கம். அது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு உண்டு. தண்டனை ஒரு உண்மையிலே ஒரு தண்டனையை ஒருத்தருக்கு கொடுத்து விட்டாலும் கூட, குற்றம் செஞ்சவன் தான் அவனுக்கு தண்டனையை கொடுத்து விட்டாலும் கூட பின்னால் இறக்கப்பட்டு அவனுக்கு வேண்டிய உதவிகளையும் செய்து கொடுக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு தான் உண்டு. மற்ற ராசிக்காரங்களுக்கெல்லாம் அப்படி சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ராசியிலே பிறந்த உங்களுக்கு ராசி நாயகன் 6ஆம் இடத்திலே அமர்ந்திருக்கின்ற காரணத்தினாலே சத்துருக்களை வெல்லக்கூடிய ஆற்றல் இந்த மாதத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்குது. உங்கள் குடும்பத்தில் இப்போ சில பேர் குடும்பத்தில்னு சொல்கிறத விட உங்கள் வியாபாரத்தில், அதான் முக்கியமாக சொல்லணும், தொழில் வியாபாரத்தில் உங்களை குறுக்கீடு செய்த சில பேர் இருக்கின்றார்கள். அது வேற யாரும் இல்லை, உங்கள் சம்பந்தப்பட்டவர்கள் தான். ஏன்னா எட்டுக்குடையவன் அவன்தான். எட்டுக்குடையவன் தான் உங்களை திட்டமிட்டு கவிழ்ப்பதிலே கெட்டிக்காரன். ஸோ எட்டுக்குடையவன்னா உங்களுக்கு நீங்களே அப்படின்னு என்ன அர்த்தம்? உங்கள் இரத்த கலப்புடையவர்களால் தான் உங்களுடைய தொழில் வளம் பாதிக்கப்பட்டது, வியாபார வளம் குன்றியது. வியாபாரமெல்லாம் ரொம்ப மோசமாக போய்கிட்டு இருந்துச்சு. அதுக்கு காரணம் குருப்பெயர்ச்சி 3ஆம் இடத்துல மறைஞ்சுட்டார் அப்படின்னு சில பேர் சொல்லிக்கிட்டு இருப்பீங்க. அது வல்ல காரணம். பொதுவாகவே உங்களை பொறுத்த மட்டில் எப்பயுமே உங்கள் கூடவே பாசத்தோடு நேசத்தோடு அந்யோன்யமாக இருந்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்க தான் உங்களை கெடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. உங்கள் மேலே தோள் கை போட்டுட்டு பின்னாலே சையை காட்டிக்கிட்டு இருப்பாங்க. இவன் தாண்டா பார்த்துக்கடா, நான் தோள் மேலே எவன் மேலே கையை போடுறோன்னு அவன் தாண்டா, அவனை எப்படி ஒழிச்சுக்கிட்டேன்னா அவன் தொழில் வியாபாரத்தில் நசுக்கணும் அப்படின்னு சொல்லி கங்கணமிட்டு நடத்திக்கிட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்டவர்களை, நய வஞ்சகர்களை இந்த சமயத்திலே கண்டுபிடித்து நீங்கள் நசுக்கி எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த செப்டம்பர் மாதம். காரணம், நவமி திதி 1ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 1 தேதி என்று நவமி திதியில் தான் அந்த மாதமே பிறக்குது. நவமி திதியில் பிறந்துச்சுன்னு சொன்னால் செவ்வாயும் சூரியனும் சூனியமாயிருவாங்க. ஆகையினால செவ்வாய் சூனியமாகி உங்களுக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறாரு, 8ஆம் இடத்துக்கு 11ஆம் இடத்துல இருக்கார். சத்துருக்களால் உங்களுக்கு லாபம் அப்படின்னு இந்த கணக்கு எடுத்துக்கணும். சத்துருக்களால் உங்களுக்கு லாபம். அந்த சத்துருஸ்தான் உங்களுக்கு 6ஆம் இடத்தை விட 8ஆம் இடம் தான் சத்துருஸ்தான். இந்த 8ஆம் இடத்தை சனி பார்த்துண்டு தான் இருக்கிறார். உங்களையும் பார்த்துட்டு இருக்கார், 8ஆம் இடத்தையும் பார்த்துட்டு இருக்கார். அதனால் உங்களுக்கு அப்பப்போ சனியை பிடிச்சது போல் உங்களுடைய சொந்த பந்தங்களால் தான் உங்களுடைய எல்லா வகையும் பாதிக்கப்பட்டீர்கள். இந்த பாதிக்கப்பட்டு கிட்டத்தட்ட நீங்கள் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க, நம்ம மனைவியை தவிர்த்து இன்னொருத்தியை வச்சிருக்கிறோமே, அவள் தான் இந்த வேலையை பண்ணியிருப்பாளோன்னு கூட நினச்சிருப்பீங்க. அது வல்ல, அப்படி கிடையாது. உங்கள் சொந்த பந்தங்களால் தான் இந்த குதர்க்கம் ஏற்பட்டுச்சு. இந்த மாதம் அது வெட்ட வெளிச்சத்துக்கு வந்துடும். கிட்டத்தட்ட 10-14ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் கண்டுபிடிச்சிடுவீங்க. கண்டுபிடிச்சு அதுக்கு தகுந்தபடி உங்களுடைய ரூட்டை மாற்றி படாத பாடு படுத்தி எடுத்துருவீங்க எதிரிகளை. போதும் ஆயிரும் அவங்களுக்கு. அந்த மாதிரியான சில தித்திருப்பு வேலைகள்லாம் செஞ்சு அதிரடி நடவடிக்கைகளை இறங்கி உங்களுடைய வியாபாரத்தையும் தொழிலையும் தூக்கி நிப்பாட்டக்கூடிய ஒரு அருமையான மாதம் இந்த மாதம். ஆகினாலே சமுதாயத்திலே உங்களை புகழக்கூடிய ஆற்றல், உங்களுடைய திறமைகள் அனைத்தையும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த மாதம். ஆகினாலே சத்துருக்களை வெல்லக்கூடிய மாதம், சத்துருவினால் உங்களுக்கு ராஜயோகம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம்.
அடுத்தபடியாக 2-7 அதிபதியாகிய சுக்கிரன் கேந்திராதிபத்திய தோஷம் பெற்றவன். அவர் 4ஆம் இடத்துல இன்னொரு கேந்திரத்தில் இருக்கிறார். கேந்திரத்தில் இருந்துச்சுன்னு சொன்னாலே நல்லவனும் கெட்டவனாக சில சமயங்களில் அவங்க நல்லதை தான் செய்வாங்க. ஒரு கிரகம் கேந்திரம் ஏறி விட்டுருச்சு அப்படின்னு சொன்னால் முதல் பாதி கெடுத்தாலும் கூட பிற்பாதி அது சரியான யோகத்தை கொடுத்துரும். இப்போ என்ன அப்படின்னு சொன்னால் தனம், குடும்பம், வாக்கு, நண்பர்கள், கூட்டாளி, மனைவிகள்ன்ட்டு ஆட்டோமேட்டிக்காக வருது. மனைவி இந்த மாதிரியான ஒரு பாவத்தை பெற்ற சுக்கிரன் அவர் 4ஆம் இடத்துல போய் இருக்கிறார். 2ஆம் இடத்துக்கு 3ஆம் இடத்துலையும் 7ஆம் இடத்துக்கு 10ஆம் இடத்துலையும் இருக்கிறார். ஏற்கனவே உங்களுக்கு சின்ன வீடு எப்பயுமே இருக்கும். அது ஒரு சாபக்கேடு போல. மனைவி ஒருத்தி இருக்கும் பொழுது இன்னொருத்தருடைய சம்சாரமும் உங்களுக்கு எப்பயுமே லைன் கோர்த்தே வரும். மேஷராசியில் பிறந்திருக்கும் அப்படின்னா என்னையா சுகத்தை கண்டோம்னா இது ஒரு சுகம் பெர்மனண்டாக எல்லா மேச லக்கணத்துக்காரர்களுக்கும் கண்டிப்பாக அமையும். மேச ராசிக்காரர்களுக்கும் அதில் குறை இருக்காது, கண்டிப்பாக அமையத்தான் செய்யும். இந்த மாதம் என்ன அப்படின்னு சொன்னால் இது இப்போ வந்தவளும் வாய்க்கப்பெற்றவளும் 2 பேராலும் உங்களுக்கு சுகபோகம் ரொம்ப அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு மாதம். ஏன்னா 4ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கு சுக்கிரன். 4ஆம் இடத்துல சுக்கிரன் உட்கார்ந்து வீடு கொடுத்த சந்திரனும் அவர் நல்லவராகி 8ஆம் இடத்துல இருக்கார். 8ஆம் இடத்துல இருந்தவர் நீசமாயிட்டார். ஆக அவரும் கேந்திராதிபத்திய தோஷம் விலகிருச்சு. ஆகையினாலே சுகத்துக்கு பஞ்சம் இருக்காது. 2 பேருக்கும் நீங்கள் ஈடு கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான வீரமிக்க ஒரு மனிதன். ஆகையினால் உங்களுடைய வெற்றிக்கு பின்னாலே இந்த 2 பெண்களும் இருப்பாங்க. மனைவியும் இருப்பா, மனைவிக்கு சக்களத்தின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய சின்ன வீடும் அமைஞ்சிருக்கும். ஆனாலும் கூட எல்லா ராசிக்காரர்களை விட உங்களை இன்னொரு வகையில் பாராட்டணும். என்னன்னா எல்லா ராசிக்காரங்களுக்கும் மற்றவங்க என்னன்னு சொன்னால் சின்ன வீடு இருக்குன்னு சொல்கிறதுக்கே பயப்படுவாங்க. உங்களை பொறுத்த மட்டும் அப்படி நெத்தியடி அடிப்பாங்க. ஆமையை அவளை வச்சிருக்கிற என்னையா செய்ய போகிற அப்படின்பீங்க. அடுத்தவங்க ஒன்றுமே பேச முடியாது. இந்த மாதிரியான ஒரு தைரியம் வேற யாருக்கும் கிடைக்காது. மற்ற ராசிக்காரங்களை பாருங்கள், ஏதாவது அவளை வச்சிருக்க, ஏப்பா என்னப்பா குடும்பத்தில் வில்லங்கத்தை உண்டாக்குற அப்படிம்பாங்க. ஆனால் நீங்கள் உங்களை பொறுத்த மாட்டா அப்படி இல்லை. ஆமாம், அவள் என் கூட இருக்கத்தான் செய்கிறா, எனக்கு தான் இருக்கிறா அப்படின்னு சொல்லிடுவீங்க. அந்த தைரியம் பாராட்ட தகுந்த ஒரு விஷயம். ஆக 2 பேரையும் மேச்சடைப்பில் ரொம்ப கெட்டிக்காரங்க. இந்த 2 பெண்களாலையும் உங்களுக்கு ஏற்பட்ட வாழ்க்கையிலே சலனங்கள், சங்கடங்கள் எல்லாமே விலகி போகக்கூடிய ஒரு அருமையான கட்டம். ஏனென்றால் 4ஆம் இடத்துக்குரியவன், அதே போல சுக்கிரனுக்கு வீடு கொடுத்தவன், அவர் கேந்திராதிபத்திய தோஷம் பெற்று நீசம் அடைந்து விட்டதனாலே சுக்கிரனுக்கும் பலம் வாய்ந்ததாக இருக்கின்றது. ஆக இந்த மாதிரி ஒன்றுக்கொன்று பின்னி பிணைந்து இருக்கின்றது. சுக்கிரனுடைய வீட்டுக்கு 5ஆம் இடத்துல பூர்வீக புண்ணியத்தில் அவர் சந்திரன் போய் உட்கார்ந்துருக்கிறாரு. சர்வ வல்லமை பெற்று விளங்குகின்றார். சாமி என்ன நீசம் பெற்ற கிரகத்தை சர்வ வல்லமை, அவர் கேந்திர ஆதிபத்திய தோஷம் பெற்றவர் தானே, வளர்பிறை சந்திரன் தானே. அவர் போய் நீசமானாத்தான் உங்களுக்கு நல்ல சுகத்தை பெற முடியும். நல்ல வீடு வாசல் அமையும், நல்ல வண்டி வாகனங்கள் அமையும். இதுவரையிலும் வீட்டில் இருந்த குறைபாடுகள்லாம் இந்த மாதத்தில் எல்லாமே சரி செஞ்சிருவீங்க. வண்டி வாகனத்தில் உள்ள கோளாறுகளெல்லாம் ஒன்று சரி பண்ண பார்ப்பீங்க, இல்லைன்னா தூக்கி போட்டு புது வண்டியை மாற்றிடுவீங்க. அப்படிப்பட்ட யோக அமைப்பு இந்த மாதத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்கு. இந்த செப்டம்பர் மாதம் முடிகிறதுக்குள்ள உங்களுடைய கனவுகள் நனவாகக்கூடிய ஒரு காலகட்டம். இழந்தவைகளை மீண்டும் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு. சனி 11 அப்படி ஒன்றும் எங்களுக்கு செய்யலையே அப்படின்னு ஏங்கி கொண்டிருக்கக்கூடிய மேசராசிக்காரர்களுக்கு பொருளாதாரத்திலே முழு நிறைவை கொண்டு சேர்க்கக்கூடிய கட்டம். ஆகையினாலே பெண் அமைவது எல்லாருக்கும் ஒன்று போல் அமைஞ்சிராது. ஒருத்திட்ட போனால் ஒருத்தனுக்கு கடன் மேல் கடன் ஏறும். சில பேருக்கு கடன்கள் தொடர்ந்து உண்டாகி கொண்டிருக்கும். ஒரு சிலருக்கு மட்டும்தான் அவட்ட போயாச்சுன்னு சொன்னால் போயிட்டு வந்த மறுநாள் வியாபாரம் சூப்பராக இருக்கியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர்களில் மேசராசிக்காரங்க நீங்களும் ஒருத்தர். இப்படித்தான் உங்களுக்கு இயல்பாக அமையுது. எதையுமே ஒளிவு மறைவு வச்சிருக்க மாட்டீங்க. போட்டான் டாம் டமால்னு போட்டு உடைச்சிருவீங்க. இந்த டமால் உடைக்கிறது தான் சில சமயங்கள் உங்களுக்கு மண்டையடி ஆயிடுது. இது சில விஷயங்களை டமான்னு உடைக்கலாம். வியாபாரம் தொழில்நுட்பத்தை உடைக்கக்கூடாது. அப்படியும் அதையும் நீங்கள் உடைக்க போகிறதுனா உங்கள் சொந்த பந்தங்கள் வலை வீசி உங்களை கப்புன்னு அமைக்கிறதாங்க. இந்த தொழில் வியாபாரத்தில் எப்பயுமே கொஞ்சம் சீக்கிரட்டை பயன்படுத்தணும்.
உங்களை தைரியம் நல்ல தைரியம்தான். ஆனாலும் சம்பாத்தியம் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டத்தில் சொந்தங்களால் அமுக்கப்பட்டுருவீங்கள. அதனால் அந்த தொழில் வாணிகத்தில் இதில் வந்து சில சீக்ரெட்டுகளை நீங்கள் எப்பயுமே கடைப்பிடிக்க வேண்டும். கடைப்பிடிச்சீங்கன்னா பணம் எக்கச்சக்கமாக சேரும், தங்கும், அது விரயமாகாமல் பார்த்து கொள்ளலாம். இன்னும் முக்கியமான சமாச்சாரம், இப்போ இந்த மாதத்திலிருந்து ஞாபகம் வச்சுக்காங்க, யாருக்கும் எவருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடுவதோ பொறுப்பை ஏற்றுக்கொள்வதோ இன்ட்ரடக்ஷன் பண்ணுவதோ கட்டாயம் தவிர்க்க வேண்டும். அப்படின்னா தான் உங்களுடைய வாழ்க்கை மிக உன்னதமாகவும் உயர்வாகவும் இருக்கும். எதிர்காலத்தை கருதி நான் உங்களுக்கு மிக முக்கியமான தகவல், இந்த செப்டம்பர் 1ஆம் தேதியிலிருந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, யாருக்கும் எவருக்கும் எந்த விதமான ஜாமீனும் போட்டு விட வேண்டாம். ஜாமீன் கையெழுத்து கண்டிப்பாக போட்டுறாதங்க. இவர் எனக்கு நல்லா தெரியும், இவரை நம்பி நீங்கள் சைக்கிள் கொடுங்கன்னு அந்த காலத்தில் சொல்லுவாங்களோ அது போல் சொல்லிடாதங்க. நான் சொல்கிறது சைக்கிளில், மற்ற எல்லா விஷயத்துலையும். இப்போ உதாரணமாக ஒருத்தர் வீடு கேட்டு வராரு, தெரிஞ்ச நண்பர் தான் அப்படிங்கிறீங்க, அவருக்காக நீங்கள் போய் சிபாரிசு பண்ணி அவர் வீடு கொடுக்க மாட்டேக்காரு நீங்கள் வந்து சொல்லி அப்படின்னா நீங்கள் போய் சொல்ல வேண்டாம், சொல்லிடாதங்க. அங்கே நீங்கள் சொல்கிறது, நான் சொல்கிறது போல் சொல்கிறேன், நீங்கள் பார்த்து செஞ்சுக்கங்க. உங்களுக்கு பிடிச்சா கொடுங்க, இல்லைன்னா பிடிக்காட்டி விட்டுருங்க. என்னையை முழுசாக நம்பி கொடுக்கூடாது, நாளைக்கு எதுவுமே என்னை வந்து கேட்கப்படாதுன்னு சொல்லியே செய்யுங்க. இல்லை மொத்தத்திலே சொல்லாமல் விட்டுருங்க, அதான் நல்லது. பின்னால் வரக்கூடிய சில விஷயங்களுக்காக இப்போ நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். செப்டம்பர் 1ஆம் தேதியிலிருந்து இதை முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே போல் இன்னொரு ஞாபகம், தொழில் வியாபார தன்மையிலே உள்ளவைகளை, அந்த சில விஷயங்களை உங்களுடைய சொந்த பந்தங்களிடையே இல்லை நண்பர்களிடையே கூட பகிர்ந்து கொள்ள வேண்டாம். குறிப்பாக உங்களுக்கு குறிப்பிட்ட ஒரு அந்நிய ஜாதி உங்களுக்கு எப்பயுமே சப்போர்ட்டாக இருப்பாங்க. உங்களுக்கு எது ஒன்றுன்னா அந்த கூட்டமே வந்து நிற்கும். அதே போல் அவங்களுக்கு கூட்டத்தில் யாராவது ஒருத்தருக்கு என்னன்னு சொன்னால் நீங்கள் போய் தான் முதல் ஆளாக நிற்பீங்க, சொந்தக்காரன் போல் போய் நிற்பீங்க. அந்த மாதிரி ஒரு டைப்பு. ஆக அந்நிய மதம் அந்நிய இனத்தில் தான் உங்களுக்கு வந்து மிக மிக உறுதுணையான நண்பர்கள், உற்றார் உறவினர்கள் போல் அவங்க அமைவாங்க. அவங்க தான் கடைசி வரைக்கும் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க. அப்படிப்பட்ட ராசிக்காரங்க நீங்கள் உங்களுடைய சொந்த பந்தங்களிடையே சில விஷயங்களை கவனமாக கையாளுங்கள். இன்று இந்த செப்டம்பர் 1ஆம் தேதியிலிருந்து வாழ்க்கை பயணத்தில் உங்களுக்கு முன்னேற்றம் தொடங்கிவிட்டது. வரவு செலவுகள் ரொம்ப அதிகமான டர்ன் ஓவர் நடக்கும். சில விஷயங்களை மனசுக்குள்ளே வச்சுக்காங்க, யாரிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். அடுத்தபடியாக 2-7 கூடைய சுக்கிரன் 4ஆம் இடத்துல இருந்த காரணத்தினால வண்டி வாகனங்கள் இவைகள்லாம் சிறப்பாக அமையும். நல்ல யோக போகத்தோடு அமையக்கூடிய ஒரு காலகட்டம். சில பெண்களால் தொந்தரவுகள் இதுவரை இருந்துச்சு, அவைகளெல்லாம் இந்த மாதத்தோடு கழிந்து பெண்களால் இனிமேல் உங்களுக்கு யோகமும் போகமும் அமையக்கூடிய ஒரு காலகட்டம். அடுத்தபடியாக 3க்கும் 6க்கும் உடைய புதன் 5ஆம் இடத்துல போய் இருக்கிறார். அவர் 5ஆம் இடத்துல இருக்கிறார். 3க்கு உடையவன் முயற்சி, பயணம், அந்நிய நண்பர்கள், தூரதேசத்து நண்பர்கள், தூரதேச பயணம் இவைகளெல்லாம் குறிக்கும். 6ஆம் வீடு கடன், சத்துரு, நோயை குறிக்கும். ஆக மேசராசிக்காரர்களை பொறுத்தமட்டில் இந்த மாதம் அதிகமான நீண்ட தூர பயணத்தை மேற்கொள்ள வேண்டாம். இந்த செப்டம்பர் மாதத்தில் மட்டும் நீண்ட தூர பிரயாணம், கிட்டத்தட்ட ஒரு 100 கிலோமீட்டர் 150 கிலோமீட்டர் பயணம் மேற்கொள்ளலாம். அதிக தூரத்தில் பயணத்தில் வந்து இந்த மாதம் கொஞ்சம் ஒத்தி வைப்பது நல்லது. அல்லாத பட்சத்தில் ஒரு நாளைக்கு இவ்வளவுதான் போகணும்னு ஒரு குறிப்பிட்ட கட்டத்தை உண்டாக்கி அதன்படி பயணம் செய்யுங்கள். காரணம், சில பொருள்களை உங்களுக்கு மறந்து போய் வச்சுட்டு போகக்கூடிய ஒரு கட்டம் உண்டு. 3ஆம் இடத்துல வியாழன், 3ஆம் இடத்துக்குரிய புதன் 5ஆம் இடத்துல அஸ்தமனமாகி கேதுவோடு சம்பந்தம். சூரியன் அங்கே இருக்கிறாரு, நல்லது தானே அப்படின்னு சொன்னாலும் கூட சூரியன் சூன்யமாய்த்தான் அங்கே இருக்கிறாரு. ஆகையினாலே இந்த சில பொருட்கள் உங்களுடைய கவனக்குறைவினால் அது காணாமல் போகக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. ஆகையினால் அது விலை உயர்ந்த பொருளாக அமையக்கூடும். ஆகையினாலே பயணங்களை ரொம்ப நிறுத்தி நிதானித்து ஒரு நாளைக்கு இவ்வளவுதான் அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாட்டை வைத்து கொண்டீர்களேயானால் பயணம் செய்யலாம். மற்றபடி நீண்ட தூர பயணத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அடுத்தபடியாக 6க்கு உடையவன் 5ஆம் இடத்திலே அமர்ந்திருக்கின்ற காரணத்தினாலே பாட்டை மூட்டை சொத்துக்கள் உள்ளவர்களுக்கு இந்த மாதத்தில் கொஞ்சம் கடுமையான சண்டை சச்சரவுகள்லாம் ஏற்பட்டு வில்லங்கம் வீடு தேடி வந்து அந்த ஒரு பெரிய கலகத்தை உண்டாக்கி மாத கடைசியில் வந்து அந்த பிரச்சனை தீரும்.
மாத கடைசியில் பிரச்சனை தீரும் அப்படின்னு சொல்கிறத விட என்னை பொறுத்த மட்டில் செப்டம்பர் அக்டோபர் மாத கடைசியில் தான் அந்த பிரச்சனையே தீரும். அது முன்கூட்டியே சொல்லிடுறேன். செப்டம்பரும் அக்டோபரும் இந்த பூர்வ புண்ணிய வகையில் இருந்த சிக்கல்கள் விலகக்கூடிய வாய்ப்புகள் கிடையாது. அதில் வில்லங்கம் தான் உண்டாகும். ஆகையினால இப்போதைக்கு அந்த பிரச்சனையை நீங்கள் மேற்கொள்ள வேண்டாம். அதே போல் பிள்ளைகள் மூலமாக நிறைய செலவுகள் ஏற்படும். மருத்துவ செலவுகள், வேறு சில செலவுகளெல்லாம் உண்டாகக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. பிள்ளைகளிடம் ரொம்ப கவனமாக நடந்து கொள்ளுங்கள். குறிப்பாக பெண் பிள்ளையை பெற்ற, ஏன்னா மேசராசிக்காரங்களுக்கு அதிகமாக பெண் குழந்தைகள் தான் பிறக்கும். தப்பித்தவறி ஒரு சிலருக்கு ஆண் குழந்தை பிறக்கும். ஆண் குழந்தை பெற்றெடுப்பவர்களுக்கு மேசராசிக்காரங்க கொஞ்சம் சிரமத்தை எல்லாம் அனுபவிக்கத்தான் வேண்டியிருக்கும். அப்படிப்பட்ட ஒரு பிராப்தம் உங்களுக்கு எப்பயுமே தன் மனைவியை தவிர்த்து இன்னொருத்தருடைய மனைவியோடு சில சமயங்களில் அது விதிவசத்தின் காரணமாக இணைய பெற்று அவளுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கும். அந்த மாதிரி தான் சில விஷயங்கள் பிறவி கர்மாவாக அது அமைந்து விடும். இந்த மாதிரி ஒரு சில மேச லக்கணக்காரர்கள், குறிப்பாக மேச லக்கணக்காரர்களைத்தான் சொல்லணும், மேச ராசிக்காரர்களை பொறுத்த மட்டில் ஒரு சில அந்த மாதிரி இருக்கும். அதை குறிப்பாக நான் என்ன சொல்கிறேன் வர்றேன்னா, பெரும்பாலும் உங்களுக்கு பெண் குழந்தைகள் இருக்கும். பெண் குழந்தைகளில் ரொம்ப கவனமாக இந்த மாதம் கவனமாக வச்சுருங்க. இந்த மாதம் இல்லை, அடுத்த மாதத்தையும் சேர்த்து சொல்லிடுறேன். அக்டோபர்லேயும் கூட நீங்கள் கவனமாக தான் இருக்கணும். இந்த செப்டம்பரும் அக்டோபரும் பூர்வ புண்ணிய வகையில் வில்லங்கம் விஷயங்கள் இருக்குது. அதனால் இந்த மாதம் அதை மேற்கொள்ள வேண்டாம். பிள்ளைகள் மீது அதிகமான கவனம் செலுத்துங்கள். அவர்களுக்காக சில மருத்துவ செலவுகள் கூட ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. குறிப்பாக அவங்களுடைய நடவடிக்கைகளை கொஞ்சம் கவனித்து வைங்க. அதன் மூலமாக செலவுகள் தவிர்க்கப்படலாம், அல்லங்கில் உங்களுடைய கௌரவம் காப்பாற்றப்படலாம். ஆகையினால குறிப்பாக அவர்கள் மீது அதிக கவனம் செலுத்த வேண்டும். அதே போல் சொந்த பந்தங்கள் அப்படின்னு எடுக்கும் பொழுது சொந்த பந்தங்களுக்காகவும் நீங்கள் தேவையற்ற செலவுகளை உங்கள் வாய் காரணமாக சொல்ல வேண்டியிருக்கும், கொடுக்க வேண்டியிருக்கும். நீங்கள் சில சமயங்கள் நான் பார்த்துக்கிறேன்னு ஒரு வரியை சொல்லிடுவீங்க. அது அவங்க கரெக்டாக நிற்பாங்க. இவ்வளோ வாய் 2 லட்சம் ஆகுதுப்பா, நீ தான் கொடுக்கணும், வேறு வழி இல்லை, நீ சொல்லிட்டு போயிட்டா, அதனால் அதையும் நாங்கள் செஞ்சுட்டோம் அப்படின்னு சொல்லி நிற்பாங்க. ஆகையினால் உங்களுடைய வாயால் அந்த செலவுகளை நீங்களே ஏற்றுக்கிட வேண்டிய சூழ்நிலை ஆகிவிடும். அதான் 2க்குரியவன் சுக்கிரன் 4ஆம் இடத்துல இருக்கிறாரு, கேந்திராதிபத்திய தோஷத்தோட அப்படின்னு சொன்னோம் இல்லையா. ஆக குடும்பத்தில் செலவினங்கள் தவிர்க்க முடியாததாகவும் ஆகிவிடும். ரொம்ப கவனமாக செயல்படுங்கள். இதுக்கு கோவில் விழாக்கள், கோவிலுக்கு நன்கொடைகள், குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டியவைகள் எல்லாம் செய்யுங்க. தீர்த்த யாத்திரை, தெய்வ தரிசனம் இந்த மாதிரி போயிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் சுப செலவாக போயிடும், அசுப செலவுகள் வராமல் தடுக்கப்படும். ஆக செலவுகள் ஏற்படும். அந்த செலவுகளை நீங்களாகவே மாற்றிக்கொள்ளலாம், நல்ல செலவுகளாக மாற்றிக்கொள்ளுங்கள். இல்லைன்னா கொஞ்சம் கையில் கை இருப்பு இருக்குது அப்படின்னா கொஞ்சம் கடனை வாங்கி இடத்த வாங்கி போடுங்க. இடம் அல்லது பாழடைந்த கட்டடங்கள், அதெல்லாம் பாழடைந்த கட்டடங்கள் தான் உங்களுக்கு வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. அப்படி வாங்கி அதை தர ரேட்டுக்கு வாங்கி நீங்கள் அதை எடுத்து கட்டலாம், இல்லை வாங்கி போட்டு பின்னால் கூட கட்டலாம். அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி செயல்பாடுகளில் ஈடுபடுங்கள். அடுத்தபடியாக 8க்கும் 9க்கும் 12க்கும் உடைய நாயகன் குரு பகவான் 3ஆம் இடத்துல இருந்து 9ஆம் இடத்தை பார்க்குறாரு. ஆகையினாலே தோப்பனாருக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் குறையும், ஆரோக்கிய குறைவு சரியாகும். அவர்களுக்கு உண்டான வில்லங்கத்தில் அந்த தோப்பனார் வழி உறவினர்கள் ஏற்பட்ட வில்லங்கம் அவருக்கு சரியாயிடும். அதே சமயம் உங்களுக்கு அது இன்னும் சரியாகாது. அவரை பொறுத்த மட்டும் சரியாகும், உங்களை சரியாகாதுன்னு சொன்னால் அவர் மூலமாக ஏற்பட்ட பிரச்சனைகள் சரியாகிவிடும். உங்களுக்கு சேர வேண்டிய சொத்து உடனே வராது. அதுக்காகத்தான், ஏன்னா பூர்வ புண்ணியமும் அவரும் ஒன்று தான். அவருக்கு சரியானப்போ எனக்கும் சரியாகணும்ல அப்படின்னு கேட்கப்படாது. அவருடைய நிலைமையை பொறுத்த மட்டும் அவருக்கு சரியாயிடும். அதே சொத்து உங்களுக்கு சேருவதிலே தாமசம் ஏற்படும். ஆக 12க்குடைய 3ஆம் இடத்திலே அமர்ந்திருக்கின்ற காரணத்தினாலே பெண்களுக்காகவும் சுகபோகத்திற்காகவும் சில செலவுகள் செய்ய வேண்டியிருக்கும். அது உங்களை திருப்திப்படுத்துவதற்காக நீங்கள் தெரிந்து செய்யக்கூடிய செலவுகள், உங்களுக்கு மனசார செய்யக்கூடிய செலவுகள். அது உங்களுக்கு பங்கத்தை உண்டு செய்யாது. 10, 11க்கு அதிபதி ஆகிய சனி பகவான் 11ஆம் இடத்திலே வக்ரமாகி ராகுவோடு சம்பந்தப்பட்டு குருவின் பார்வை இருக்கின்ற காரணத்தினாலே தொழில் ரொம்ப ரொம்ப யோகமாக விளங்கும். அதாவது தொழிலாளர்கள் பிரச்சனையெல்லாம் இந்த போன ஆகஸ்ட் மாதத்தோடு கழிஞ்சிடும். செப்டம்பர் மாதத்தை தொழிலாளர்கள் பிரச்சனையே வராது.
நல்லபடியாக இருக்கும். தொழிலாளர்கள் உங்களுக்கு ஒத்துழைத்தால்தான் உங்களுடைய தொழில் வளம் பெறும், வியாபாரம் மேன்மை பெறும். இந்த மாதத்தில் ரொம்ப சிறப்பாகவே அமைஞ்சிருக்குது. ஆகையினால இந்த காலத்தின் முதலாக உங்களுடைய தொழில் வளம் பெருகும், வியாபாரம் விரிவடையும், லாபங்கள் பெருகும், அவுட்ஸ்டாண்டிங்கில் இருந்து வந்த பணங்கள்லாம் வந்து சேரும், கடனை அடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் தேடி வரும். ஆனாலும் புதிய கடன் வாங்கத்தான் செய்வீர்கள். புதிய கடன் வாங்கி தொழிலை விருத்தி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. அது உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றியாகத்தான் இருக்கும். லாபங்கள் பெருகுவதோடு வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட வகையிலும் உங்களுக்கு புதிய கான்ட்ராக்ட் ஒப்பந்தங்கள்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பு காத்திருக்கின்றது. இந்த செப்டம்பர் மாதம் முதலாக வல்லிய யோகம் வரவிருக்கின்றது. பெண்கள் தொடர்பு உங்களுக்கு புதிய வரவேற்புகளை கொடுக்கும். அந்த மனைவியினாலும் மனைவி சம்பந்தப்பட்டவர்களாலும், அதாவது மனைவி போக பிற ஸ்திரீ தொடர்பு உங்களுக்கு உண்டு. அந்த 2 பெண்களாலும் உங்களுக்கு நிறைந்த சந்தர்ப்பங்கள் தேடி வரும். வியாபாரத்திற்கும் தொழிலுக்கும் நிறைய சந்தர்ப்பங்கள் தேடி வரும். அவர்களை சந்தோஷப்படுத்த உங்களுக்கு யோகம் கூடிக்கொண்டுதான் வருமே தவிர குறையாது. அந்த மாதிரி இருக்குது. பள்ளியில் படிக்கின்ற, கல்லூரியில் படிக்கின்றவர்களுக்கு இந்த மாதம் படிப்பு ரொம்ப சிரமமாக இருந்த போதிலும் கூட வெற்றியை தேடித்தரக்கூடியதாகவும் அதிக மதிப்பெண்கள் கொடுத்து உங்களை கௌரவிக்கக்கூடிய வகையிலும் அமையும். உங்களுடைய தனி திறமைகளெல்லாம் வெளிப்படுத்தி உங்களுக்கு தேவையான மதிப்பு மரியாதைகளை நீங்கள் தேட வேண்டாம், அது தானாகவே தேடும். அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு கல்லூரி படிப்பு மிகச் சிறப்பாகவே அமையும். காதல் புரிகின்றவர்களுக்கு இந்த மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்கின்றது. காதல் முழுமையான வெற்றியை கொண்டு வந்து சேர்க்கும். பிரேக்கப்பான காதல் கூட இந்த மாதத்தில் திரும்ப சேரக்கூடிய ஒரு வாய்ப்பாக அது இருக்கின்றது. அடுத்தபடியாக திருமண வாய்ப்பை தேடிக்கொண்டு இருப்பவர்களுக்கு இந்த மாதம் இதுதான் பொண்ணு அப்படிங்கிறது முடிவாகுமே தவிர திருமணம் இந்த மாதத்தில் முடிவதற்குண்டான வாய்ப்புகள் கம்மி. அடுத்தடுத்த மாதங்களில் அது வெற்றி அடையக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கின்றது. அடுத்தபடியாக கிரகஸ்தனாக இருக்கக்கூடியவர்கள், அதாவது குடும்பத்திலே உள்ள கணவன்மார்கள், அவங்களுக்கு இந்த மாதத்தில் தொழில் வியாபாரம் இவைகள்லாம் அதிக சிரத்தை எடுத்து பார்த்து முன்னேற்றம் பெறக்கூடிய ஒரு காலகட்டம். ஆகையினாலே அந்த தொழில் சிறப்பாக விளங்கும், வியாபாரம் விருத்தியடையும், பணம் பல வழிகளில் உங்களுக்கு வந்து சேரும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த மாதத்தில் பண முடிப்பு அல்லங்கில் பரிசு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. உங்களுக்கு ப்ரமோஷன் தெரிவிக்கக்கூடிய ஒரு வகையிலே ஒரு நல்ல அதிகாரி வந்து சேர்வார். நீங்கள் எதிர்பார்த்தது போல உங்களுக்குரிய மேன்மை ப்ரமோஷன் அவர் மூலமாக உங்களுக்கு இந்த மாதம் அல்லங்கில் அக்டோபருக்குள்ளே கிடைச்சிடும். அக்டோபர் 30க்குள்ளே நிச்சயமாக கிடைச்சிடும். சம்பள உயர்வும் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். அடுத்தபடியாக வயது முதிர்ந்தவர்கள் 60+ உள்ள நபர்களுக்கு இந்த மாதத்தில் மருந்து ஒரு பக்கம் நல்லபடியாக வேலை செய்து ஆரோக்கியம் பெற்றாலும் கூட புதியதாக சில சிரமங்கள்லாம் உங்களுக்கு உண்டாக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. ஆகையினால் நல்ல மருந்துகள் என்ற போதிலும் கூட உங்களுடைய குடும்ப மருத்துவரை அணுகாமல் நீங்கள் யார் கொடுத்தாலும் அந்த மாத்திரைகளை சாப்பிட வேண்டாம். மருத்துவரை கலந்தாலோசிக்காமல் நீங்கள் எந்த புதிய மருந்துகளையும் எடுக்க வேண்டாம். அது உடனடியாக பலன் கொடுப்பது போல இருந்தாலும் வேறொரு சைடு எஃபெக்டை உண்டாக்கும் அப்படிங்கிறது இருக்குது. நிறைய பேர் ஆரோக்கியமாக இருக்கிறாங்க. மேசராசிக்காரங்கள் எல்லாரும் மருத்துவத்தோடு இருக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. குறிப்பாக இந்த காலகட்டத்தில் பழைய கால உணவுகளும் இந்த கால உணவுகளுக்கும் ஒத்துப்போகவில்லை. ஆகையினாலே மருந்துகளை எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றீர்கள். சில பேருக்கு எல்லாம் நிறைவடைந்து விட்டது, இனி என்ன நமக்கு அப்படின்னு சொல்லி இருப்பதனால அந்த நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்து விடும். மனிதனுக்கு எப்பயுமே தேவை இருந்து கொண்டே இருக்க வேண்டும். தேவை முடிந்து விட்டது அப்படின்னு சொன்னால் மனமும் நரம்புகளும் முதிர்வடைந்து விடும். எப்பயுமே ஒரு தேவை, ஒரு வாண்டட் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். ஒன்றை நோக்கி கொண்டே இருக்க வேண்டும், ஒன்றை பெற வேண்டும் என்ற ஆவல் இருக்க வேண்டும். அது இருக்கத்தான் நரம்புகள் வீரியம் ஒரு சிறப்பாக செயல்படக்கூடிய காலகட்டம். இது எல்லா மனிதர்களுக்கும் பொதுவும், எல்லா ராசிக்காரர்களுக்கும் பொருந்தும். எல்லாம் முடிஞ்சிருச்சு, இனிமேல் என்னப்பா நான் காடு வாங்குது,
வீடு போங்குது. இந்த மாதிரி இருந்தாலே உடல் ஆரோக்கியம் அவுட் ஆயிடும். எல்லாருக்குமே சொல்றேன். ஆக இன்னும் ஏதோ ஒன்று வேணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு இருக்க வேண்டும். மனிதன் எதிர்பார்ப்பை நோக்கத்தான் அவர்களுக்கு பசி தூண்டலாகும், நரம்புகள் வேலை செய்யும். என்ன இதெல்லாம் எல்லாத்தையும் அனுபவிச்சு முடிச்சாச்சு, இந்த மாதிரி ஒரு மனப்பான்மை வரப்படாது. எதிர்நோக்குதல் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் வாழ்க்கை வசமாகும், ஆரோக்கியம் கிடைக்கும். அது எப்பயுமே எதையாவது ஒன்றை வேண்டும் என்று எதிர்பாருங்கள், அது ஆரோக்கியத்திற்கு நல்லது. இந்த மாதிரியாக இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் தனியாக இருக்கும்போது கொஞ்சம் யோஜனை பண்ணி பாருங்கள். அப்படி இருந்தேன்னு சொன்னாதான் சொந்த பந்தங்களோடு அளவளாவி சந்தோஷமாக இருக்க முடியும். மனதை நிறைவு பெற்றதாக எப்பயுமே கொண்டு வராதுங்க. இன்னும் வேணும் வேணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்க வேண்டும். ஏதோ ஒரு சுகத்தை நாடுங்கள். நாடத்தான் உங்களுக்கு யோகம் பிறக்கும். அது ஒரு ஆரோக்கியம் கிடைக்கக்கூடியதாக அமையும். இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இது ஆரோக்கியத்தை பற்றி பேசும்போது பேசணும். ஆகையினால இது ராசி பலன்கள், அதனால் இதோட முடிச்சுக்கிடுவோம். அடுத்து பெண்களின் கனிவான கவனத்திற்கு. கல்லூரி பெண்கள் இந்த மாதத்தில் உங்களுடைய பழைய காதல்கள், பேக்கப்பான காதல்லாம் திரும்ப ஒட்டும். வேண்டுவதும் வேண்டாதும் உங்களுடைய கடமை. திரும்ப சேரும். நீங்கள் ஏற்றுக்கொள்வது ஏற்றுக்கொள்ளாது உங்களுடைய பொறுப்பு. ஆனாலும் எதிர்பாராத விதமாக சந்திப்புகளும் அந்த பிரேக்கப் ஆனதுக்கு வருத்தமும் தெரிவித்து வருவாங்க. இது நீங்கள் பார்த்துக்கங்க. உங்களுடைய மனோநிலை, உங்களுடைய தசாபுத்தி இவைகள்லாம் அறிந்து அதற்கு தகுந்தவாறு முடிவெடுங்கள். அது நல்லது. திருமணத்தை நோக்கி கொண்டிருக்கக்கூடிய, அலையன்ஸ் பார்த்து கொண்டிருக்கிற கன்னி பெண்களுக்கு இந்த மாதத்தில் ஒரு வரன் நிச்சயமாக முடிவுக்கு வரும். நீங்கள் எதிர்பார்த்தது கிட்டத்தட்ட அந்த அளவுக்கு வந்துடும். பழைய நீங்கள் முன்னால் உள்ள காதல் தேடி வந்த போதிலும் கூட இப்போ உள்ள சிச்சுவேஷனில் மணமகன் ரெடி ஆயிடுச்சு அப்படிங்கும்போது பழையதை ஒதுக்கி வைத்து விட்டுத்தான் இதை செய்ய வேண்டும். 2 குதிரையிலையும் கால் வைக்கப்படாது. அந்த மாதிரி பார்த்துக்கங்க. இப்போ உள்ள உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியதில்லை. ஆகையினால ரொம்ப கவனமாக வாழ்க்கையை எதிர்கொள்ளுங்கள். கண்டிப்பாக மன வாழ்க்கை தேடி வருகின்றது, பயன்படுத்தி கொள்ளுங்கள். அடுத்தபடியாக திருமணம் ஆகி இருக்கக்கூடிய பெண்களை பொறுத்தமட்டில் நான் முன்னால் இருந்தது போல இல்லை, இப்போ கொஞ்சம் பரவாயில்லை. குடும்பத்தில் மாமன் மாமியார்கள் கொஞ்சம் ஒத்துழைக்கிறாங்க. கைகால் அசதி, உடல் சோர்வு எல்லாம் இருக்கத்தான் செய்யுது. அதுக்கு பல காரணங்கள் இருக்குது. உணவு பழக்க வழக்கங்கள், தரை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பஞ்சு மெத்தை, ஏசி, இந்த மாதிரி. இன்னும் சில பெண்கள் ஏசி இல்லாமலாம் நாங்கள் இருக்கிறோம், அப்படி இருந்தும் எங்களுக்கு கால் வலி கை வலி இருக்குது அப்படின்னு. இன்றைய உணவு பழக்க வழக்கங்கள் அதெல்லாம் அப்படி இருக்குது. அதனால் அதை இனிமேல் மாற்றுவதற்கு ரொம்ப சிரமம். இருப்பினும் இயற்கையோடு ஒன்றி வாழ பழகுங்கள். அந்த தேவையில்லாத உணவுகளை தவிருங்கள். காலத்தோடு நித்திரைக்கு போங்கள், அதெல்லாம் நல்லது. காலார நல்லா வாக்கிங் போங்க, நடந்து வருவது நல்லது. மேலும் சில எதிர்பார்ப்புகள்லாம் உங்களுக்கு இந்த மாதத்தில் நடக்கக்கூடியதாக இருக்கின்றது. வேலை இல்லாமல், அதாவது இடையில சில காரணங்களுக்காக வேலையை விட்ட பெண்களுக்கு இந்த மாதத்தில் வேலை வாய்ப்பு தேடி வரும். அதை தக்கவாறு பயன்படுத்தி கொள்ளலாம். உங்களுக்கு மனம் நிறைந்ததாக அது இருக்கும். வெளியே அப்படி போயிட்டு வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஆரோக்கியம் கிடைக்கப் பெறுவீர்கள். பணியில் உள்ள ஏற்கனவே பணியில் உள்ள பெண்களுக்கு ப்ரமோஷன் வாய்ப்பும் கேட்ட சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். சம்பள உயர்வு நிச்சயமாக அக்டோபர் 30க்குள்ளே கிடைக்கும். அது உறுதியாக உண்டு. செப்டம்பர் மாதம் பிறந்து பேசிக்கிட்டு இருந்தாலும் அக்டோபர் மாதத்துக்குள்ள உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தெரிவிச்சிருது. ஆக பணியில் உள்ள பெண்களை பொறுத்தமட்டில் கொஞ்சம் தொலைதூரமாக போயிட்டு வந்தவங்களுக்கு இப்போ ஷார்ட்டான பக்கத்திலே அது போயிட்டு வரக்கூடிய ஒரு வாய்ப்பாக அலுவலகம் அமையும். ஆகையினால மாற்றப்படுவீர்கள். ஆக உங்களை பொறுத்தமட்டில் இந்த மாதம் சுமூகமாகவே செல்லக்கூடியதாக இருக்கின்றது. கேட்ட சலுகைகள் ஏற்கனவே எதிர்பார்த்து காத்திருந்தீர்கள், இந்த மாதம் கிடைக்கப் பெறுவீர்கள், உறுதியாக கிடைக்கும். பண சலுகை, ஏற்கனவே நீங்கள் கேட்ட சலுகைகளில் ஒரு அந்த அட்வான்ஸ் பணம் இதெல்லாம் கேட்டிருப்பீங்க, அதுவும் இந்த மாதத்தில் சாங்ஷன் ஆயிரும். நீங்கள் நினைத்த பொருள்களை வாங்கலாம். வீட்டுக்கு தேவையான பொருட்கள், தங்க நகைகள், இந்த கட்டில், மெத்தை, பீரோ இவைகள்லாம் சில பெண்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தீர்கள். அவைகள்லாம் இந்த மாதத்தில் உறுதியாக ரொம்ப சிறப்பாக உங்களுக்கு வீடு தேடி சேரும். அந்த மாதிரி அருமையாக இருக்கின்றது. இது போக வயது வந்த பெண்மணிகளை பொறுத்தமட்டில் நல்ல ஆரோக்கியம் இந்த மாதத்தில் கிடைக்கக்கூடியதாக இருக்கின்றது.
அதில் ஒன்றும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆண்களைப் போல கிடையாது. உங்களுக்கு 60 வயதை கடந்த பெண்களை பொறுத்தமட்டில் உடல் ஆரோக்கியம் மேலும் மேலும் வலுவாக இருக்கின்றது. நிறைய பேர் மாத்திரைகளை விட வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. நல்லபடியாக ஆரோக்கியம் கிடைக்க பெற்றீர்கள். இந்த மாதத்தில் நிறைந்த மனதோடு நல்லபடியாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு காத்திருக்கின்றது. அதோடு சொந்த பந்தங்கள் உங்களை காண வந்து ஆசி பெறுவார்கள், உங்களோடு அளவளவாவார்கள். ஆகையினாலே இந்த மாதம் உங்களுக்கு சந்தோஷமாக மனம் நிறைந்த மாதமாக அமைந்திருக்கின்றது. நன்றி, வணக்கம்.